Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 12th standard maths chapter-9 example 9.27 பார்க்க போறோம். வாங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Prove that integral 0 to pi by 4 log of 1 plus tan x into dx equal to pi by 8 into log 2. அதாவது நிரூபிக்க ப்ராப்ளம் தான். ஈஸியா பண்ணலாம். கொடுத்திருக்க ப்ராப்ளத்தை நம்ம i ன்னு எடுக்கலாம். I equal to integral 0 to pi by 4 log of 1 plus tan x into dx. இது நம்ம equation number 1 ன்னு எடுத்துக்கலாம். equation number 1. ஓகேமா. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா ப்ராப்பர்ட்டி நம்பர் 6 அப்ளை பண்ண போறோம். ப்ராப்பர்ட்டி நம்பர் 6 என்னன்னா integral a to b f of x into dx நம்ம எப்படி எழுதலாம்னா லிமிட் வந்து சேஞ்ச் ஆகாது, சேம் லிமிட் தான். a to b f ஃபங்க்ஷன் f of x வந்து எப்படிமா ரீப்ளேஸ் ஆகும்னா ரெண்டு லிமிட்டை நம்ம ஆட் பண்ண போறோம். லோயர் லிமிட் ப்ளஸ் அப்பர் லிமிட் ரெண்டு ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? a plus b minus x. அவ்வளவுதான். இந்த x வந்து minus x ன்னு போட போறோம் into dx. இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம ஈக்குவேஷன் 1ல நம்ம அப்ளை பண்ண போறோம். அப்ப i எப்படி ரீப்ளேஸ் ஆகும் பாருங்க. இல்ல வேணா எழுதிக்கோங்க. அப்ளை தி ப்ராப்பர்ட்டி. அதனால இப்படி எழுதிக்கலாம். ப்ராப்பர்ட்டி நம்பர் 6 ன்னு எழுதிக்கலாம். அப்ப i equal to integral 0 to pi by 4. ஏன்னா லிமிட் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகாது இல்லையாமா? log of bracket x தான் நமக்கு ரீப்ளேஸ் ஆகுது. 1 plus tan of bracket போட்டுக்கோங்க. x எப்படி ரீப்ளேஸ் ஆகுது? ரெண்டு லிமிட்டையும் நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ 0 plus pi by 4 என்னமா? நான் டைரக்டா pi by 4 ன்னு எழுதுறேன். pi by 4 minus x into dx. ஓகே, bracket எழுதிக்கோங்க. that is property number 6. ஓகேமா? property number 6. 6 பிரகாரம் இந்த மாதிரி நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, இதுல நம்ம ஒரு trigonometry ஃபார்முலா இருக்குது. இது என்ன ஃபார்மட்மா? tan bracket a minus b ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ண போறோம். அது என்ன ஃபார்முலானா ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். tan a minus b equal to tan a minus b equal to tan a minus tan b divided by 1 plus tan a tan b. புரியுதாமா? இதான் அந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை தான் நமக்கு இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ i எப்படி ரீப்ளேஸ் ஆகும் பாருங்கள். லிமிட் சேஞ்ச் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். pi by 4 லாகும் நம்ம அப்படியே தான் இருக்குது. ப்ராக்கெட் போட்டுக்கலாம். 1 ப்ளஸ் இந்த tan pi by 4 இவ்வளோ டேர்ம் தான் நமக்கு சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இந்த இவ்வளோ டேர்ம் தான் நமக்கு சேஞ்ச் ஆக போகுது. tan a minus b அந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ஃபார்முலா என்னது? ப்ராக்கெட் வேணா இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. tan a minus b இல்லையா? சாரி, tan a minus tan b. ஏக்கு பதிலாக pi by 4. ஸோ pi by 4 minus tan b. bங்கிறது x. தி ஹோல் டிவைடட் பை 1 plus tan ஏக்கு பதிலாக pi by 4 into tan x. இதான் ஃபார்முலா. ஓகேமா? இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். நமக்கு தெரியும் tan pi by 4னா 45 டிகிரி இல்லையா? ஸோ tan pi by 4 என்னமா? 1. அப்போ இந்த இடத்துல நமக்கு 1 கிடைக்கும். அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ i எப்படி ரீப்ளேஸ் ஆகும்? இன்டெக்ரல் லிமிட் சேஞ்ச் ஆகாது, அப்படியே நம்ம எழுத போகிறோம். லாகும் அப்படியே இருக்க போகுது. ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. 1 ப்ளஸ் இந்த இடத்துல நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகும் பாருங்கள். 1 மைனஸ் tan x. ஓகேமா? தி ஹோல் டிவைடட் பை 1 ப்ளஸ் tan x into dx. ஓகேமா? dx போட மறந்துட்டேன், இதில் dx போட்டுக்கோங்க. ஓகேமா? இதில் நம்ம LCM எடுக்கலாம். அப்போ i எப்படி ரீப்ளேஸ் ஆகும்? இன்டெக்ரல் 0 to pi by 4 log of LCM எடுக்கலாம். LCM எடுத்தால் என்ன வரும்? இந்த டேர்ம் தான் நமக்கு வரும் இல்லையா? ஸோ 1 ப்ளஸ் tan x இங்கே 1 இருக்கிறதுனால டிவைடட் பை 1 இருக்குது இல்லையாமா? ஸோ இந்த ஹோல் டேர்மே நம்ம மல்டிப்ளை ஆகும். ஸோ 1 ப்ளஸ் tan x ப்ளஸ் 1 மைனஸ் tan x இன்ட்டு dx. ஓகேவா? இந்த ப்ராக்கெட் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த tan xும் இந்த tan xும் நமக்கு கேன்சல் ஆகும். அப்போ i எப்படி ரீப்ளேஸ் ஆகும் பாருங்கள். இன்டெக்ரல் 0 to pi by 4 log of ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. 1 ப்ளஸ் 1 2. ஸோ 2 டிவைடட் பை 1 ப்ளஸ் tan x into dx. ஓகேமா? இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 2. நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1 ப்ளஸ் 2. அதாவது ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். லெஃப்ட் சைடு வந்து ஈக்குவேஷன் 1க்கு i இருக்குது, ஈக்குவேஷன் 2க்கு நமக்கு i இருக்குது. ஸோ i ப்ளஸ் i ஈக்குவல் டு 2i. ஸோ 2i ஈக்குவல் டு இன்டெக்ரல் லெஃப்ட் சைடு பாருங்கம்மா 0 to pi by 4 log of 1 ப்ளஸ் tan x into dx. இங்கே பாருங்கள், அதே மாதிரி இங்கே ஸ்பேஸில் நான் அடுத்த ஸ்டெப்பில் எழுதுகிறேன். எழுதிக்கிறேன். ஸோ 1 ப்ளஸ் 2 எப்படி சேஞ்ச் ஆகும் பார்த்துக்கலாம். அப்போ 2i ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to pi by 4 log of 1 plus
tan x into dx plus equation number 2ங்கிறது என்னது சேம் லிமிட் தான் integral 0 to pi by 4 log of 2 divided by 1 plus tan x into dx ஓகேமா இப்போ ரெண்டே ஆட் பண்ணும்போது ரொம்ப ஈஸி தான் ஆட் பண்ணும்போது ஜஸ்ட் சேமான டேர்மெல்லாம் நம்ம தனியாக எடுத்துடலாம் அப்போது லிமிட் வந்து நமக்கு சேம் 0 to pi by 4 ஓகேமா இன்னர் டேர்ம் நமக்கு வந்து எதுவுமே சேம் இல்லை dx மட்டும் தான் சேம் அதை அப்படி தனியாக எழுதிக்கலாம் ஸோ ஃபஸ்ட் டேர்ம் ஃபஸ்ட் எழுதிக்கலாம் log of 1 plus tan x plus ஓகேமா செகண்ட் டேர்ம் எழுதிக்கலாம் log of 2 divided by 1 plus tan x into dx ஓகேமா tan x into dx dx காமன் இல்லையா ஸோ அப்படி எழுதிக்கலாம் ஓகே இதில் நமக்கு ஃபார்முலா இருக்குது log a plus log b அப்போ என்ன ஃபார்முலாமா தனியாக எழுதிக்கலாம் log a plus log b கான ஃபார்முலா log a into b அதாவது மல்டிப்ளிகேஷனில் நம்ம எழுத போகிறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஸோ 2i ஈக்குவல் டு லிமிட் அப்படியே இருக்கட்டு 0 to pi by 4 எப்படி எழுத போகிறோம் log a plus b log of abன்னு எழுத போகிறோம் ஸோ log of எழுதிக்கோங்க ஏங்கிறது நமக்கு 1 plus tan x 1 plus tan x இன்று bங்கிறது 2 divided by 1 plus tan x ஓகேமா இன்று dx இது வந்து நமக்கு கேன்சல் ஆகும் ரிமைனிங் டேர்ம் என்னமா இருக்குது log 2 இருக்குது இதில் வந்து வேரியபிளுங்கிறது x தான் வேரியபிள் ஸோ வந்து log 2வே வந்து நமக்கு வந்து என்னது அதாவது கான்ஸ்டன்ட் தான் ஸோ நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் ஸோ 2i ஈக்குவல் டு log 2 ப்ராக்கெட் போட்டுக்கலாம் இன்டெக்ரல் போட்டுக்கலாம் 0 to pi by 4 into dx இப்போ நம்ம ஆர்டினரி இன்டெகிரேஷன் பண்ண போகிறோம் ஸோ 2i ஈக்குவல் டு log 2 x ஆர்டினரி இன்டெகிரேஷன் x ஸோ pi by 4 into 0 ஓகேம்மா அப்போ 2i ஈக்குவல் டு log 2 அப்படியே இருக்கட்டு ப்ராக்கெட் அப்பர் லிமிட் வந்து pi by 4 ஸோ pi by 4 மைனஸ் லோயர் லிமிட் வந்து 0 நமக்கு 2i தேவை கிடையாது i ஈக்குவல் டு தான் நம்ம கொண்டு வரணும் ஸோ i ஈக்குவல் டு 2 log 2 bracket pi by 4 into 2 ஓகேமா மைனஸ் 0 அப்படி நம்ம விட்டுடலாம் ஈக்குவல் டு log 2 pi by 8 இல்லையா ஸோ அதை நம்ம முன்னாடி எழுதிக்கலாம் pi by 8 ஹென்ஸ் ப்ரூவ்டு ஓகேம்மா அதாவது ப்ரூவ் தட் தான் கேட்டிருக்காங்க நமக்கு வந்து கரெக்டாக அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அது நமக்கு கிடச்சிருச்சு